கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த சம்மர் வந்து உங்க எல்லாருக்குமே எப்படி போகுதுன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓவரா வந்து வெயில் அடிக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. ஸோ எல்லாமே கலந்து தான் இந்த ஒரு சம்மர் வந்து போயிட்டு இருக்கு. இந்த சம்மருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான ஒரு கூலான ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து பேச போறோம். ஸோ அந்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபேன் பிராண்ட் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்க ஒரு பெடஸ்டல் ஃபேன். ஸோ இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரிவ்யூ யூனிட்டா கேட்டா பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபேன் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். ஸோ இது எப்படி வாங்கணும் என்னன்னா நான் வீடியோல வந்து ஷேர் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபேனுக்கும் நமக்கும் இருக்க ஒரு கனெக்ஷன் பண்ணி வந்து சொல்லலாம். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து இந்த மாதிரி பிஎல்டிசி டெக்னாலஜிலாம் பாத்தீங்கன்னா ஃபேன்லாம் ரொம்பவே வந்து அப்போ வந்து வைரலா போயிட்டு இருந்துச்சு கோவிட் டைம்ல. ஸோ அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா வந்து சூப்பர் ஃபேன் பிராண்டோட ஒரு சீலிங் ஃபேன் பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல வந்து வாங்கிட்டு இன்னொரு ரூம்ல பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணேன். இனிமே பாத்தீங்கன்னா அண்டோர் ஃபேன் நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இன்னை வரைக்குமே பாத்தீங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளம் வராம சூப்பரா வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. பேசிக்கா இன்னொரு ரூம்ல இத்தனை வருஷமா இந்த ஃபேன் மெயின்டைன் நான் பண்றதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ தான். டாப் ஸ்பீட்லாம் வச்சா ரொம்பவே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணம் தான் பாத்தீங்கன்னா ஃபேன் வந்து இன்னை வரைக்குமே என்னோட ரூம்ல வந்து இருக்கு. நான் மற்ற பிராண்டோட ஃபேன் யூஸ் பண்ணியிருந்துமே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிராண்டை பத்தி சரியா தெரியாதவங்களுக்கு வந்து சொல்றேன். இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா பிஎல்டிசி டெக்னாலஜி ஃபேன்ல கொண்டு வந்தது இந்த ஒரு பிராண்டா அண்ட் வந்து இது வந்து கோயம்புத்தூர் பேஸ் பண்ண பிராண்ட் இங்கேயே பாத்தீங்கன்னா வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வந்து சேல் பண்றாங்க. இப்போ இந்த பிராண்டை பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பிராண்டோட ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கைஸ் இப்போ நம்ம வந்து அன்பாக்சிங் வந்து பார்க்கலாம். இந்த ஒரு பாக்ஸ் தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சூப்பர் ஃபேனோட பெடஸ்டல் ஃபேன் ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நீட்டா வந்து பேக் பண்ணியிருக்காங்க. மெயினா பாத்தீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்கிங், அதாவது உங்களுக்கு எந்த விதமான பிளாஸ்டிக் ரேப்போ இல்ல வந்து தர்மாக்கோலோ யூஸ் பண்ணாம கார்ட்போர்ட் பாக்ஸ் அண்ட் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக் வந்து ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற பர்பஸ்க்கு ரீயூஸ்மே பண்ணலான்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்கிங் பண்ணியிருந்தாலும் ரொம்ப சேஃபாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. சேஃபாகவே ரிசீவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசம்பிள் போட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நானே தான் வந்து அசம்பிளுமே வந்து பண்ணேன். ரொம்ப சிம்பிள் தான். பேஸ்ல இருக்க ஸ்க்ரூஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னா வச்சு திரும்பி ரீஸ்க்ரூஸ் நம்ம வந்து பண்ணிட்டு ஃபேன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபேனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு அப்புறம் ஃபேன்ல இருக்க மோட்டார்ல இருக்க இந்த ஒரு பிளாஸ்டிக் பார்ட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க ரிமூவ் பண்ணிட்டு கிரில் வச்சுட்டு ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அகைன் நீங்க வந்து இருந்த மாதிரியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கிரில்ல வந்து க்ளோஸ் பண்ணி ஸ்க்ரூஸ் மூலமா டைட் பண்ணிட்டா நம்மளோட சூப்பர் ஃபேனோட பெடஸ்டல் ஃபேன் ரெடி. ஓகே, இப்போ ஃபேன்ல இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹைலைட் பாத்தீங்கன்னா பிஎல்டிசி மோட்டார் தான். ஸோ பிஎல்டிசி மோட்டார்னும் போது உங்களுக்கு எனர்ஜி பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் வந்து கன்சியூம் பண்ணும். அண்ட் பாத்தீங்கன்னா பெருசா ஹீட்டுமே வந்து ஆகாது. ஸோ நைட்டு ஃபுல்லா இந்த பெடஸ்டல் ஃபேன் நீங்க யூஸ் பண்ணாலும் மோட்டர் ஹீட் ஆகுறதுனால பாத்தீங்கன்னா வர காட்டுன்றது உங்களுக்கு சில்லாவே வந்து இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நீங்க நார்மல் பெடஸ்டல் ஃபேன்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாவே பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே ஹீட் ஆயிரும். அதனால வர காட்டுமே பாத்தீங்கன்னா இன்னுமே ஹீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு இஷ்யூ பாத்தீங்கன்னா இந்த ஃபேன்ல வந்து இருக்காது. ஸோ இது மெயினா நான் வந்து பார்த்திருந்தேன். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி கன்சப்ஷன் பொறுத்தவரைக்குமே 35 வாட்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ நீங்க வந்து மற்ற ஃபேன் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மற்ற ஃபேன்லாம் உங்களுக்கு பெடஸ்டல் ஃபேன்ல 70-80 வாட்ஸ் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல 50% பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து கம்மியா வந்து கன்சியூம் பண்ணும். கூடவே இது வந்து ஒரு 5 ஸ்டார் ரேட்டட் ஃபேன் வேற. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஃபேன்ல உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இருக்கு. அண்ட் வந்து இந்த நீங்க கீழே மேல கூடமே கொஞ்சம் லைட்டா வந்து டைரக்ஷன் வந்து கீழே உட்காந்துருக்கீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நான் பார்த்த ஒரு சிம்பிளான ஃபீச்சர் என்னன்னா நீங்க சில பெடஸ்டல் ஃபேன்லாம் உங்களுக்கு ஈஸியா வந்து மூவ் பண்ண முடியாது. ஸோ நீங்க தூக்கி கொண்டு வந்தா இடம் மாற்றிக்கலாம் வந்து பண்ண முடியும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ரப்பர் பிரைஸ் இருக்கனால ஸோ நீங்க அப்படியே வந்து தள்ளியே வந்து மூவ் பண்ணும்போது ஸோ அது வந்து பக்கத்துல நீங்க வந்து மூவ் பண்றீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஃபேன் போட்டிருக்க நீங்க முழுக்க முழுக்க ரிமோட் மூலமாவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபேன்லயுமே பாத்தீங்கன்னா மேனுவல் பட்டனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரிமோட் போட்டிருக்க உங்களுக்கு ஆன் ஆஃப் 5 லெவல் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட், டைமர் 2 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ்க்கான டைமர் அண்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்விங் மோட் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஸ்விங் மோட் தான் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஏன்னா இப்போ நீங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா ஸ்விங் மோட் மூலமா
உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைரக்ஷன்ல நீங்க வச்சு கரெக்ட்டா வந்து ஸ்விங் மோட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து எல்டர்ஸ் வந்து இருக்காங்கன்னா, ஸோ அவங்களுக்கு இந்த ஃபேன் வந்து ரொம்பவே வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அண்ட் ஃபேன்ல பார்த்தீங்கன்னா, நாய்ஸ்லாம் வந்து பெருசா வந்து இல்ல. ஸோ ஒரு சில ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்விங் மோட்ல வந்து டோக் டோக்ன்னு ஒரு சவுண்ட் வந்து வரும். ஸோ அந்த இஷ்யூ வந்து இல்ல. அண்ட் ஏர் ஃப்ளோ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நான் வந்து என்னோட ரூம்ல சூப்பர் ஃபேனோட சீலிங் ஃபேன யூஸ் பண்றேன். அதுல எந்த அளவுக்கான ஒரு ஏர் ஃப்ளோ வந்து இருக்கோ, சேம் இந்த பெடஸ்டல் ஃபேன்லயுமே பார்த்தீங்கன்னா, ஏர் ஃப்ளோ வந்து சூப்பரா வந்து இருக்கு. டாப் ஸ்பீட்லாம் வைக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து உங்களுக்கு ஸ்வெட்டா இருக்குன்னா, டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து காய்ஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஏர் ஃப்ளோ வந்து ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபேன் வந்து ஓடிட்டு தான் இருக்கு. ஸோ ஸ்பீட் பார்த்தீங்கன்னா, கம்மியா வந்து வச்சிருக்கேன். நாய்ஸ்மே பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல வந்து இல்ல. ஸோ நாய்ஸுமே கம்மியா இருக்கு. அண்ட் ஸ்விங் மோட்லயுமே உங்களுக்கு எந்த மாரி நாய்ஸும் வந்து வராது. ஸோ இது மாரி நெறைய அட்வான்டேஜஸ் வந்து இருக்கு. கடைசியா இந்த ஃபேன்ல பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் நான் வந்து சேர்த்து வந்து சொல்லணும்னு நெனைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்டோட பிரைஸ் அண்ட் வாரண்டி. ஏன்னா மார்க்கெட்ல இருக்க மத்த பெடஸ்டல் ஃபேன நீங்க கம்பேர் பண்ணும்போது, இந்த ஒரு பெடஸ்டல் ஃபேனோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து அதிகமா இருக்கும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா நீங்க மத்த பெடஸ்டல் ஃபேன் அண்ட் VLDC பெடஸ்டல் ஃபேன் எந்த பிராண்ட் இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 இயர், 2 இயர்க்கான வாரண்டி தான் வந்து குடுக்குறாங்க. ஆனா இந்த ஒரு பிராண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 இயர்ஸ்க்கான வாரண்டி வந்து குடுக்குறாங்க. ஸோ ஒரு 5 இயர்ஸ்க்கான இன்வெஸ்ட்மென்ட்னா இந்த ஒரு ஃபேன் நம்ம வந்து பார்க்க முடியும். ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட்டா இந்த ஒரு ஃபேன் நம்ம வாங்கி வச்சு ஒரு 5 இயர்ஸ்க்கு எந்த விதமான இஷ்யூமே இல்லாம நம்ம வந்து வாரண்டி மூலமா இஷ்யூ வந்தாலும் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு பிரைஸ் பார்த்தீங்கன்னா, அந்த வாரண்டி நம்மளுக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுக்கனால, அது வந்து பிரைஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுது. இருந்தாலும் உங்களோட ஒப்பீனியன் வந்து என்னவா இருக்குன்றத கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு எப்படி ரிவ்யூ யூனிட்டா வந்துச்சு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஃபேன் வந்து இப்ப ரீசென்ட்டா தான் இந்த பெடஸ்டல் ஃபேன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்து நம்ம ரிவ்யூக்கு வந்து கேட்டிருந்தோம். அவங்களும் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. சென்ட் பண்ணி ஒரு 1 வீக் மேல நான் வந்து ஃபுல்லா வந்து யூஸ் பண்ணி, எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் வந்து எல்லா விஷயங்களுமே வந்து பேசியிருக்கேன். ஃபேன் பத்தி ஒரு ஷார்ட் வீடியோவுமே ஒரு டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். இந்த ஒரு வீடியோக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தா செக் பண்ணி அந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கானோ, அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இப்ப நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஓவராலா வந்து இந்த ஒரு ஃபேன பத்தி டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ஃபேனுக்கான பை லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ லிங்க்க வந்து செக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.